சோபனா சொல்லுடி. இன்னைக்கு என்ன கேம்லாம் இருக்கு? இன்னைக்கு செஸ் இருக்கு, கேரம் இருக்கு, அப்புறம் அப்புறம் 100 மீட்டர் ரன்னிங்கும் இன்னைக்கு தான் உண்டு நினைக்கிறேன். ஏது ஓடுறதா? ஆமாடி, 100 மீட்டர் ஓட்ட போட்டி. 100 மீட்டர் தானா? எங்க 100 மீட்டர்னா எவ்வளவுன்னு சொல்லு. தெரியலடி, ஆனா ஏதோ கம்மின்னு மட்டும் தெரியுது. கம்மியா? அப்ப மேடம் எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? ஒரு 5 கிலோமீட்டர். நாங்க ஒண்ணு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு பஸ்ல போவல, அத கேக்கல. எவ்வளவு மேக்ஸிமமான தூரம் நீ ஓடி இருக்கன்னு கேக்குறோம். அதான்டி 5 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். போடி. சோபனா, நீ என்னதுக்கு நம்ப மாட்டேங்கறியே? நான் உண்மையில ஓடி இருக்கேன். எப்போ? ஒரு நாள் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க அந்த ஜூலியக்கா நாய் இருக்குல்ல, ஆமா எடி, அந்த நாய் ஓடுனது கேக்கல, நீ ஓடுறது கேக்கேன். அதான்டி, அது ஒரு நாள் என்ன துரத்தி வந்துட்டு அப்பதான் அந்த 5 கிலோமீட்டர் ஓடுனேன். எங்க இருந்து? உங்க வீட்ல இருந்து எங்க வரைக்கும் ஓடுனா? வீட்ல இருந்து அங்க ஒரு முக்கு செந்து வரும்ல, அத ஒட்டி நம்ம தாத்தா ஒரு சைக்கிள் கடை வச்சிருப்பார்ல, அந்த செல்லப்ப தாத்தா தானே, அவர் கடை தான். அங்க வீட்ல இருந்து அங்க வரதுக்கு உனக்கு 5 கிலோமீட்டரா? 2.5 கிலோமீட்டர் கூட இருக்காதுடி. ஏடி, அங்கல்ல இன்னொரு தாத்தா இந்த சைடுல ஒரு சைக்கிள் கடை வச்சிருப்பாரு, அந்த மொட்டை தாத்தாவே சொல்றா. அது உங்க வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர் கூட வராது. இங்க பாரு, உங்க வீட்டை சுத்தி 2 சைக்கிள் கடை தான் இருக்கு. இந்த சைடு வந்தா நம்ம செல்லப்பா தாத்தா, அங்கிட்டு போனா மொட்டை தாத்தா. இது தவிர வேற யாரும் அங்க கிடையாது. சும்மா சொல்லிட்டு மலிப்பிட்டு இருக்காத. ஆனா நான் 5 கிலோமீட்டர் போனேன்டி. சரி, நீ போய்க்க, அது பிரச்சனை இல்ல. சோபனா, நீ? நம்மளுக்கு ஓட்டம் போட்டிக்கு சம்பந்தமே இல்லடி. வெரி குட், இப்பதான் ஓப்பனா சொல்லணும். கண்டவங்கள மாதிரி 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடுறேன்னு சொல்லிட்டு இருக்கல. நீ இப்ப யார சொல்லியா? யாரையோ சொல்றேன். நீ நம்பனா நம்பட்ட போ. நீ நம்பலனா அதுக்குன்னு 5 கிலோமீட்டர் நான் ஓடலன்னா ஆயிருமா என்ன? நல்லா பார்த்தா நீ 1 கிலோமீட்டர் கூட ஓடி இருக்க மாட்டா. எவ சொன்னா? காலையில பஸ்ஸுக்கு ஏறதுக்கு ஓடி வருவேம்ல. பஸ்ஸுக்கு ஏறதுக்கு ஓடி வர மாட்டா, பஸ் மிஸ் பண்ணிட்டேன்ட்டு அவசரத்துல ஓடி வருவா. ஏதோ ஒண்ணு, அப்ப ஓடி தானே வரேன். சரி, இப்ப என்ன சொல்ல வரா? ஏடி, இங்க கொஞ்சம் வெயிலா இருக்கு, நம்ம ஏன் இந்த மரத்தடியில போய் பேசக்கூடாது? எவ்வளவு சீரியஸா இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். உனக்கு இப்ப வெயில் அடிக்கிறது பிரச்சனையோ? மூஞ்சில இருந்து கால் வரைக்கும் வெள்ளையா தானே இருக்கு, கொஞ்சம் கருத்து என்ன ஆக போகுது? சோபனா, நீ கரெக்டா தான் சொன்னா. வா, நம்ம ஏதோ மரத்தடியில போய் இருப்போம். வெயில் கொளுத்துது. வாங்க வாங்க. பெருச்சாலி, நீயும் அவ கூட சேர்ந்துட்டு நல்லா ஆடுறியோ? உன்னை நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. உன்னை தனியே விட்டவ நான் தான் உன்னை தேடி வந்தேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்குடி, வெயில் அடிக்குது பத்தியா? அதான் ரொம்ப பேசாத, போ போ. இவ கூட போய் Dress மேட்ச் எடுத்தேன் பாரு. இவ ஏண்டி அங்க போய் நிக்கா? மரத்தடி வேண்டாண்டி, அங்க கூட்டமா இருக்கு. இங்கே நல்லாதான் இருக்கு. இங்க உங்களுக்கு எங்க மரம் தெரியுது? அங்க கூட்டமா இருக்கு. சரி சரி. ஆமா, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? ஞாபகம் இல்ல. இவ என்னடி பேசிட்டு இருந்தா? காலேஜ் பஸ்ஸுக்கு ஓடி வருவேன்னா. அதான். ஆமா, நீ காலையில காலேஜ் பஸ்ஸுக்கு ஓடி தான் வந்து ஏறுவா. அது 1 கிலோமீட்டர் இருக்குமா? சரி. அப்புறம் நான் தினமும் வீட்டுக்கு போகும்போது ஓடி தான் போவேன். ஏன் நீ ஓடி போயிட்டு இருக்க? நடந்து போலாம்ல. அவ்வளவு அவசரம் எதுக்கு உனக்கு? நான் எப்படியே போயிட்டு போறேன், உனக்கு என்ன? சரி, போகும்போது 1 கிலோமீட்டர், மொத்தம் 2 கிலோமீட்டர். அடுத்து சொல்லு. ஆமா, நான் எதுக்கு இப்ப இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? மறந்துட்டியா? அதான் எங்களுக்கு தெரியல. நீ எதை சொல்ல போறன்னு நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு மறந்துட்டு. மறந்துட்டியா? இங்க பாரு சுண்டலி, ஒன்னாலதான் நான் மறந்துட்டேன். ஒழுங்கா அந்த இடத்துல இருந்து எல்லாமே சொல்லிருப்பேன். நீதான் வெயில் அடிக்க சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப சொல்லு. வந்த கேப்ல எல்லாம் மறந்துடுச்சு. தீபி, சீக்கிரமா மேல போ, ஜானிஸ் உன்னை கூப்பிடுறா. ஏதோ கேம பத்தி கேக்குறதுக்கு தான் சொன்னா. சரிடி, நான் போய் பாக்கேன். சீக்கிரம் சீக்கிரம். சரிடி, நான் போயிட்டு வரேன். நல்ல வளைக்கிருக்கீடி பல்ல, நல்ல வெள்ள குருத்து மாதிரி இருக்கு. கக்கூஸ் கழுவுற ஏதாச்சும் கேப்பியோ? சரி சரி, முளைக்காம டக்குனு போ. உன்னை கூப்பிட்டுருக்கவல்ல, உங்ககிட்ட பேசுற டைம் வேஸ்ட் பண்ணல. சரியான பொறாம பிடிச்சல்வே. போ போ. என்னடி, தீப்தி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க? அவ போவா. தாத்தா, நாங்க எஸ் தீப்தி தான் கூப்பிட்டோம், ஆர் தீப்தி கிடையாதுன்றாவலாம். அப்புறம் அசிங்கப்பட்டு வருவா. இல்லடி, ஜானிஸா இருந்தா உண்மையா அவளை கூப்பிட்டுருப்பா. ஏன்னா இவ அவட்ட சொல்லி வச்சிருக்கா, எந்த கேமா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கன்னு. ஏன் இவதான் கேம் விசில் அடிச்சு ஆரம்பிச்சு வைக்காளா? அப்படி இல்லடி, எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கா. சரி சரி, நல்லதுக்குதான். சரி, அவ போகும்போது பார்த்தேன், நீ அவள சேம் Dress மாதிரி இருக்கு. ஆமாடி, நானும் அவள சேமா ஒரு கடையில எடுத்தோம். என்ன கடை அது? நம்ம கிளாஸ்ல கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க, அதனால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு தான் அந்த கேம் வேற இருக்கு, யாரும் இப்போ வரைக்கும் நேம் கொடுக்கல. ஆனா நம்ம மட்டும் இந்த இடத்துக்கு போலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட நேம் பாலா போயிரும். அப்படியா? சரி, என்ன கேம்லாம் சொல்லு. இன்னைக்கு செஸ் இருக்கு, கேரம் இருக்கு, ரன்னிங் ரேஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்.
அதுக்கெல்லாம் நேம் கொடுத்தாச்சுடி. கொடுத்தாச்சா? ஷே, நம்ம திறமையை காட்டலாம் நினைச்சா தடுக்குறாங்க கேட்ட போட்டு. ஆமா, யார் இந்த உசேன் போல்ட்? நான் தாண்டி ஓடுறேன். நீதானா? நல்லா ஓடுவியோ? ஸ்கூல்ல இது வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கேன். ஆனா இங்க இருக்கவங்க எப்படின்னு தெரியல எனக்கு. சரி சரி, அப்ப விளையாடு. இப்போ என்ன விளையாட்டுக்கு நான் வரணும்னு நினைக்கிறா? இப்போதைக்கு செஸ் இருக்கு, கேரம் இருக்குடி. செஸ் கேரமா? எடி, செஸ் கேரம் ஒரே கேம் இல்ல, வேற வேற. அது எங்களுக்கு தெரியாதா? அது தெரியாம தான் நாங்க இங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கோம். அதானே? அப்படி சொல்ல வரலடி. பின்ன எப்படி? நீ சொல்லத பத்தி எனக்கு எதுவும் தெரியாம கூமுட்டை நினைச்சிட்டு இருக்கா போல. ஐயோ தீப்தி, அப்படி கிடையாது. நீ செஸ் கேரம்னு சேர்த்து சொன்னியா, அதான். சரி நிறுத்து போதும். நான் வந்து ரெண்டுல எது சேரலாம்? நம்மளுக்கு வேற ரெண்டும் வருமே. இப்போ நான் என்ன சூஸ் பண்றது? ஒண்ணும் புரியலையே. சரி, செஸ்ஸுக்கே போவோம். என்னடி முடிவெடுத்துட்டியா? ஆமா ஆமா, செஸ்ஸுக்கு போறேன். சூப்பர் டி, நான் உன் நேம் எழுதிடுறேன். என்ன ஜானிஸ், தீப்தி கிட்ட கேட்டியா? ஆமாடி, தீப்தி செஸ்ல சேர்றேன்னு இருக்கா. ஓகே தீப்தி, இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கேம் ஆரம்பிச்சிரும். சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயிரு. ஏது 10 நிமிஷம் தான் இருக்கா? ஆமாடி, யாரு போவான்னு கேட்டே நேரம் போயிடுச்சு. கடைசில நீ ஒத்துக்கிட்ட. சரி, டைம் ஆயிட்டு. நான் சீக்கிரம் ஷூ எல்லாம் கலத்திட்டு கிரவுண்ட்ல போய் நிக்கேன். கிரவுண்டுக்கா? இப்ப ஏன்டி கிரவுண்டுக்கு போற? செஸ் விளையாடவா? அவ என்னடி சொல்றா? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு செஸ்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கேன். செஸ் ஒரு போர்டு கேம் தானடி, அதுக்கு எதுக்கு கிரவுண்டுக்கு போகணும்? அதுவும் ஷூவை கலத்திட்டு. அதான் சொல்றேன்லடி, அவளுக்கு செஸ்னான்னு ஒரு ஐடியாவும் இல்ல. நீ பேசாம வேற யாரும் ஆளை தேடு. இந்த நேரத்துக்கு நான் யாரை தேடுறது? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது? என்னடி கலர் இது? கருப்பு இல்லாம ஆஷ் இல்லாம ஒரு மாதிரி ஒரு கலரா இருக்கு. சரி, எவ்வளவு ரூபாய் இது? 600 ரூபாடி. ஏமாந்த கணக்கு. 600 ரூபாய்க்கு எங்க சைடுல இருக்க கடைக்கு வந்தா நெய் 2 ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கீங்க? நான் இப்போ செஸ் விளையாட போயிட்டு இருக்கேன். செஸ் விளையாட போறீங்களா? ஆமா ஆமா, போன சீக்கிரம் கூப்பிட்டாங்க. விளையாட தெரியுமா? தெரியாமலே எங்களை கூப்பிட்டாங்க. ஆனா நீ செஸ் விளையாடி நான் ஒரு நாள் பார்த்தது இல்லையே. நீ பாக்குற நேரத்துல தான் நாங்க செஸ் விளையாடணுமா என்ன? எனக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போணும். போயிட்டு வா. நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த Dress பத்தலாம்டி. இந்த Dress எவ்வளவு சொன்னா? 600 ரூபாவா? 600 ரூபாய்க்குனா அடுத்த வாட்டி இந்த 600 ரூபாய் கொண்டுட்டு எங்க வீட்டு பக்கம் வா. ஒரு கடை இருக்கு, சுப்லட்சுமினே. எல்லாம் நல்லா இருக்கும். நல்ல சீப்பான ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியான Dress எல்லாம் கிடைக்கும். சரிடி, நான் ஒரு நாள் வரேன். ஏடி, அங்க தூரத்துல ஓரமா குட்டியோட தனி மரமா நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம தீப்தியான் பாரு. ஆமா, அவளே தான். அவ தனியா கிரவுண்ட்ல அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? தெரியலையே. அவளை கூப்பிடு. ஐயோ, அவளுக்கு கேட்கமான் வருது இல்லையே. தீப்தி, நான் வாரேன். அங்க தனியா என்னடி பண்ணிட்டு இருக்கா? உனக்கு செஸ்ஸுக்கு டைம் ஆலையா? அதான்டி, அங்க யாரோ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரையும் காணோம். கிரவுண்டுக்கு எங்க வருவாங்க? நீ தான் போணும். ஏடி சோபனா, ஒரு நிமிஷம் நில்லு. தீப்தி, செஸ்னா என்ன? செஸ்னா செஸ் விளையாடாதே. நான் விளையாடல, இனிதான் விளையாட போறேன். நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தேடிட்டு தான் இருக்கேன். ஒருத்தரும் வர மாட்டீங்க. சரி, செஸ்ல மொத்தம் எத்தனை காயின் இருக்கும்? காயினா? சரி, செஸ் போர்டுல மொத்தம் எத்தனை கட்டம் இருக்கும்? கட்டமா? புரிஞ்சு போச்சு. மரமண்டி